ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை தேவனாகிய கர்த்தருக்குள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆராதனுடைய துவக்கமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்களோடு கூட விளங்குகிறது மட்டுமல்லாமல் எங்களுடைய காரியங்கள் அத்தனையிலும் உம்முடைய மகிமையை ஆண்டவராகிய தேவன் விளங்க பண்ண வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாய் போய்விடாதபடி ஏற்ற மகிமைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பெரிய வல்லமையான காரியங்களை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. யாவருக்கும் தெரிந்த ஒரு இனிய பாடலை நாம் பாடப்போகின்றோம். இவரே பெருமான், மற்ற பேர் அளவே பூமான் என்ற பழைய கீர்த்தனை பாடல் ஒன்றை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். அர்த்தம் செறிந்த அநேகம் விதமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடலும் கூட. உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடுகிறது உண்டானால் கர்த்தருடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் பார்க்க முடியும். பாடலாமா? இவரே பெருமான், மற்ற பேரளவே பூமான். இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேரளவே பூமான். இவரே பெருமான். கவலைக்கிடம் கொடுத்தறியார், வேறு பவவினையாதுமே தெரியார். கவலைக்கிடம் கொடுத்தறியார், வேறு பவவினையாதுமே தெரியார். இப்புவன மீது நமக்குரியார். இவரே பெருமான், மற்ற பேரளவே பூமான். இவரே பெருமான். குருடர்களுக்குதவும் விழியாம், பவ கருமயிருளை நீக்கும் ஒளியாம். குருடர்களுக்குதவும் விழியாம், பவ கருமயிருளை நீக்கும் ஒளியாம். தெய்வம் இருக்கும் தலம் செல்வாசல் வழியா. இவரே பெருமான், மற்ற பேரளவே பூமான். இவரே பெருமான். அறம் செய்வதினில் ஒரு சித்தன், கூடும் மரம் விடுபவர் கருள் முத்தன். அறம் செய்வதினில் ஒரு சித்தன், கூடு மரம் விடுபவர் கருள் முத்தன். இங்கே இறந்தோர்க்குயிரியும் கர்த்தன். இவரே பெருமான்,
மற்ற பேரளவே பூமார் இவரே பெருமாள். மற்ற பேரளவே பூமார் இவரே பெருமாள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இனி ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்திடச் செய்யும் என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். இது யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே இந்த பாடலை இணைந்து நாம் யாவரும் பாடப்போகும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன் கல்வாரி சிநேகம். இருண்டதோர் வாழ்வு இன்னுமும் வாழ்வு இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வு இனியாவது திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய்
உமக்காய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாக நாம் வாசிக்கப் போகின்றோம். சங்கீதம் 61 ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகின்றோம். இந்த சங்கீதத்திற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என் அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டி உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு முன்பதாக ஆராதனையின் ஊடாக நாம் கடந்து வரப் போகின்றோம். ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் கூட நாம் காத்திருக்கிறது உண்டானால் ஆராதனையுடைய இறுதிக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சந்திக்கிறதை கண்கூடாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆராதனை வேளைக்குள் நாம் கடந்து போகலாமா? நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவராகிய தேவனை இப்பொழுது ஆராதிக்கப் போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த மகத்துவமான காரியங்களை நினைத்து, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களை நினைத்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருஷிக்க பண்ணின ஆசீர்வாதங்களை நினைத்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கப் போகிறோம். ஆராதிக்கலாமா? வாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கரமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இப்பொழுதும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுது நாம் ஜெப வேலைக்கு கடந்து செல்கிறோம். முதல் ஜெப குறிப்பு ஜெப வேலையாக அநேக விதமான பொருளாதார தட்டுப்பாடுகள் பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்டதும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக விதமான அரசியல்வாதிகள் எல்லாரும் சொல்லக்கூடிய காரியங்களையும் கேள்விப்படுகிறோம். விலைவாசிகள்லாம் உயர்த்தப்பட்டது எல்லாம் கேள்விப்படுகிறோம். இதனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பஞ்சங்கள் தாக்கலாம் என்று நம்மளுக்கு தெரிகிறது. ஆகையால் அதை வராதபடிக்கு தடுத்து நிறுத்த நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பஞ்சங்கள் நம்முடைய தேசத்தில் பொருளாதாரம் உயர்த்தப்பட்ட எல்லா விலைவாசிகளும் குறைக்கப்பட்டு போகும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, வரக்கூடிய காலங்களிலே கர்த்தாவே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஆண்டவரே தேச அலங்கிலே உருவாக்கப்படும் என்று வரும் என்று ஆண்டவரே சோதரமே அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிப்பின் வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பஞ்ச காலங்களுக்கு எங்களுடைய தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தாவே சோதரம் ஐயா, ஆண்டவரே கர்த்தாவே சோதரம் தகப்பனே, தேசத்திலே விலைவாசி உயர்வு ஒவ்வொரு நாளும் எகிரி கொண்டு போகிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. அடித்தட்டு மக்கள் கர்த்தாவே, ஆண்டவரே சோதரமை நடுத்தர மக்கள் கர்த்தாவே, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஜீவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, இதைவிட ஒரு பஞ்சகாலம் வரும் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்கள் மிகுந்த கர்த்தாவே சோதரமையா, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே பாடுகளின் ஊடாக ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டத்தின் ஊடாக கடந்து செல்கிறதை பார்க்க முடியும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எங்களுடைய தேசத்து ஜனங்களை நீ பாதுகாக்கும்படிக்காக செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் கர்த்தாவே எந்த ஒரு தேசத்தையும் ஆண்டவரே இந்த பஞ்சம் ஆண்டவரே அணுக முடியாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தாவே சோதரமையா பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து நீர் ஆண்டவரே சோதரமையா தூக்கி எடுத்து நிறுத்தும்படிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரமையா, இந்த கர்த்தாவே இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்கள் கர்த்தாவே சோதரமையா வறுமையிலே பசியிலே பட்டினியிலே ஆண்டவரை மரித்து போய் விடாதபடி கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே வியாதியினால் பாதிக்கப்படாதபடி இந்த பஞ்ச காலங்கள் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் வராத அளவிற்கு ஆண்டவரே சோதரமை உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது நீர் எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படிக்காக செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்து ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவரே இந்த பஞ்ச காலங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். இந்த பஞ்சம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் வராத அளவிற்காய் கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு சோதரம் ஆண்டவரே உலகத்தில் ஒவ்வொரு தேசத்தையும் நீர் பாதுகாத்தரணும் சுவாமி. பசி பட்டினி பஞ்சம் இல்லாத ஆண்டவரே ஒரு அமைதியுள்ள ஜீவனம் ஒவ்வொரு தேசத்துள்ள ஜனங்களும் ஆண்டவரை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளில் அனுக்கிரகம் செய்யும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் உருவாக்கி தாரும். இந்த பஞ்ச காலங்களுக்கு கர்த்தாவே எங்களை தப்புவியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் நம்முடைய தேசங்கள் பஞ்சங்கள் என்று வராதபடி ஒரு பாதுகாப்பு கர்த்தருக்கு சோத்திரம். தொடர்ந்து இரண்டாவது குறிப்புக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது குறிப்பு, நம்ம இந்த கொள்ளை நோய்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தில் அநேக இடங்களிலே நம்ம இப்போ 2 வருஷத்திற்கு மேலாக இந்த பாடுகள் பட்டு கொண்டு வருகிறது கேள்விப்படுகிறோம். இப்பொழுதும் செய்தி பேப்பரில் அநேக இடங்களில் நம்ம கேள்விப்படுகிறது பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் இன்னும் பரவி கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் அது போகவே இல்லை. இந்த முழுவதும் இந்த தொற்று நோய் நம்முடைய தேசங்களை விட்டு கடந்து போக முடியாத ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு தொற்று கூட நோய் கூட இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க முடியாகவும் எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை நோய்கள் முழுவதும் ஒன்றுமில்லாமல் போக முடியாக ஆண்டவருடைய கிருபை இரக்கம் இறங்க முடியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி. அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தேசங்களிலும் உலக அளவிலும் கர்த்தாவே அச்சுறுத்தக்கூடிய இந்த கர்த்தாவை கொல்லக்கூடிய இந்த ஆட்குழி நோக்கி எதிராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த கொரோனா பெருந்தொற்று ஆண்டவரே கர்த்தாவே அநேக ஜனங்களை இன்னும் கர்த்தாவை வாரி கொண்டிருக்கிறதே நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. இன்னும் அநேக ஜனங்களுடைய கர்த்தாவே மரணங்களை நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு தகப்பனே சீக்கிரத்திலே இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் என்றும் எங்களை நீ ரட்சித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. கடந்த முறை தகப்பனே கர்த்தாவே
அநேக விதமான அன்புக்குரியவர்களை கத்தாவே நாங்கள் இழந்து கர்த்தாவே ஆண்டவரே கத்தாவே ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே தேசத்தினுடைய எல்லா காரியங்களையும் இழந்து போகக்கூடிய அளவுக்கு தகப்பனே எத்தனை பிரச்சனைக்குரிய காரியங்களை நாங்கள் சந்தித்தோம் தகப்பனே கத்தாவே. எத்தனை சிறு குழந்தைகள் பெற்றோர்களை இழந்தார்கள் தகப்பனே. எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை இழக்க கொடுத்தார்கள் தகப்பனே ஆண்டவரே. மீண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தகப்பனே கத்தாவே எங்களுடைய தேசத்தின் மீது தயவு செய்து கர்த்தாவே இரக்கம் பாராட்டி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கத்தாவே. இனி கத்தாவே உலக அளவிலே கத்தாவே இந்த கொரோனா நோயினுடைய பெயர் முதலாய் கேள்விப்படாதபடிக்கு தகப்பனே கத்தாவே இந்த வியாதியினுடைய எல்லா கூறுகளும் கத்தாவே ஒரே நாளிலே அழிக்கப்படும்படியாக நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே கர்த்தாவே. மருத்துவ உபகரணங்களோ இன்னும் அநேக விதமான கத்தாவே தடுப்பூசிகளினுடைய காரியங்களோ எங்களை காப்பாற்ற முடியும் என்று நாங்கள் கத்தாவே நம்பவில்லை தகப்பனே கர்த்தாவே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே கர்த்தாவே இந்த வியாதிகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்கும் உலகத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் சேமத்தை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இனி இப்படிப்பட்ட கொள்ளை நோயோடு கூட கர்த்தாவே நாங்கள் போராட முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எகிப்து தேசத்திலே ஏற்பட்ட எல்லா விதமான வாதைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொண்டீரே தகப்பனே. அதே போல தகப்பனே கர்த்தாவே இப்படிப்பட்ட எல்லா கொரோனா நோய்கள் இன்றும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ரட்சிக்கக்கூடிய கரம் உம்மிடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. நீரே எங்களை ரட்சித்து இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் விலக்கி கர்த்தாவே எங்களை தப்புவித்து அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கர்த்தாவே ஜனங்கள் எல்லாருக்கும் போதுமான தேவனாய் இருந்து தகப்பனே எங்களுடைய கர்த்தாவே தேசத்திற்கும் உலக அளவிலே கர்த்தாவே நீரே சேமத்தை அருளி செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டு அந்த கொள்ளை நோய்கள் முழுவதும் அவர் அகற்றிவிட போவதற்காக கர்த்தருக்கு சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே சோத்திரங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்தேரே சோத்திரம். தொடர்ந்து வரக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் எடுத்து நடத்தி ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மனப்பூர்வமாய் ஆராதிக்கும்படியான நல்ல ஒரு நேரத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்தார். இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம். ஒரு பவுலை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த பவுலில் நாம் போடக்கூடிய காணிக்கைகளை சேகரித்து வைத்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த காணிக்கைகளுடைய இந்த பணங்கள் யாவற்றையும் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களை இந்த காணிக்கையினுடைய பொருளினால் தாங்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த காணிக்கையாகிய பலியை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காணிக்கைக்காக ஒரு பாடலை நாம் பாடப்போகின்றோம். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான் என்கிற ஒரு பாடல் யாவருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு பாடலும் கூட. நாம் இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காணிக்கைகளையும் நாம் செலுத்த தவறக்கூடாது. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கும்படியான நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தி. கர்த்தாவே, இந்த காணிக்கையாகிய பலிகளினால் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தாவே, இவைகளுடைய சுகந்தத்தை நுகர்ந்து எங்களோடும் கூட எங்களுடைய சந்ததிகளோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி வல்லமுள்ள நாமத்தை கர்த்தாவே நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி கடந்து போகின்றோம். ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை கண்கூடாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கற்று உணர முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஆவலாய் நாம் காத்திருப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை நாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதாசர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படக்கூடிய நம்முடைய கடைசி கால கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை பற்றியதான தியானங்களின் அடிப்படையை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய ஓட்ட நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், அந்த கடைசி கால கிறிஸ்துவனுடைய இயக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட பேசி கொண்டு வருகின்றார். தொடர்ச்சியான விஷயங்களை நாம் இன்றைய தியானத்திலும் கூட நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தருடைய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல மரண நிலையை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மரண நித்திரையை தாண்டி, இயக்கமற்ற கிறிஸ்துவ நிலைகளை தாண்டி இயங்கும் கிறிஸ்துவ நிலையை நோக்கி
நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்கிற அடிப்படையின் கீழ் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகின்றார். எழும்பக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன விதமான காரியமாகும்படி எழும்ப வேண்டும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதிய பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பலவான்களாய் நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தானுடைய மும்முரமான வேகம் இந்த கடைசி காலங்களில் தீவிர கதியாய் இயங்கிக் கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கிறதுனாலே ஒவ்வொரு இயக்கம் சார்ந்த கிறிஸ்தவனும் கூட தன்னை பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாகவே எழும்ப வேண்டும், பலம் உள்ளவனாய் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் எழும்ப வேண்டும் என்ற அடிப்படையின் கீழாக கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. அவன் எப்படி எழும்ப வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த கடைசி காலம் நீங்களும் நானும் நினைக்கிறதை போல மாம்சீக வகைப்பட்ட காலங்களைப் போல அல்ல. இது ஆவிக்குரிய காலங்களாய் இருக்கிறதுனாலே ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் பலம் புரிந்தின ஒரு மக்களாய் எழும்பக்கூடிய இந்த காலங்களில் தான் கடைசி கால நிலைகளிலே எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வேத வாக்கியத்தின் வழியாக பேசுகின்றார். ஒரு மனிதனுடைய இயக்கம் ஆவிக்குரிய பிரகாரமாய் வல்லமையாய் எழும்புகிறது எப்படி? என்னென்ன விதமான வகை முறைகளிலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய வண்ணமாய் மகிமை நிறைந்த ஒரு மக்களாய் எழும்ப வேண்டும் என்கிற தலைப்பை மையமாக கொண்டு நிறைய காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக நாம் பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், தன்னுடைய மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அவன் அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை தன் வாழ்க்கையிலே அறுவடை செய்வான். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, நம்முடைய ஆவி எதற்காக எழும்ப வேண்டும்? ஆவிக்குரிய காரியங்களிலே விதைக்கக்கூடிய தன்மை உள்ளதாக உங்கள் ஆவியும் என் ஆவியும் எழும்ப வேண்டியது அவசியம். இந்த ஆவிக்குரிய விதைகள் சரியான விதத்திலே விதைக்கப்பட ஆரம்பித்தால்தான் பரிபூர்ணமான வளர்ச்சியின் விகிதத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடியும். இந்த ஆவிக்குரிய விதைகள் சரியான பரிமாணத்தில் விதைக்கப்படாது இருக்கிறது உண்டானால் சாத்தானுக்கு விரோதமாய் எழும்ப உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல சரியான ஆவிக்குரிய விதைகளை சரியான இடங்களிலே நீங்களும் நானும் விதைக்க ஆரம்பித்தால்தான் சாத்தானுடைய எல்லா விதமான மும்முரமான மார்க்கங்களின் கூறுகள் யாவற்றையும் மதப்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரு இராணுவ வீரனுடைய தன்மைகளை குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு இராணுவ படையினுடைய வீரன், படை தளபதி, இன்னும் இந்த இராணுவத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, அவர்கள் எதிரி நாட்டை எப்படி தன்வசப்படுத்துகிறது, எப்படி எதிரினுடைய தானியங்களை அழித்து நிர்மூலமாக்குகிறது, அவர்கள் இரவெல்லாம் ஆலோசனை பண்ண துவங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பதுங்கு குழிகளை அமைக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் தன்னுடைய படை இராணுவ வீரர்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும், அவர்கள் ஆலோசனை செய்து சரியான தந்திரங்களை மையப்படுத்தி அவர்கள் இயங்கக்கூடிய இயக்கங்களினாலே எதிரியின் தானியங்கள் யாவற்றையும் வீழப்படக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்குகிறதை போல இந்த கடைசி காலங்களிலும் எந்தெந்த விஷயத்திலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியான விதைகளை விதைக்க வேண்டும், எதை நீங்கள் விதைத்தால் என்ன விதமான ஆசீர்வாதமான வல்லமைகளை, மகிமையான வல்லமைகளை, கர்த்தராகிய தேவனுடைய பலத்தை உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய விதைகளை சரியான விதத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இறுதி நிலை காணப்படக்கூடிய வெற்றியின் நிலையை உங்களாலும் என்னாலும் எட்டி தீர்க்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இது என்ன ஆவிக்குரிய காரியங்களில் விதைக்கக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? சில நிலைகளை நாம் சற்று ஆழமாய்
கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக நான் கொஞ்சம் டீப்பாக பேசுகிறேன், கொஞ்சம் நீங்கள் இந்த காரியத்தை ஆழமாய் கவனிக்க வேண்டும். முதலாவது காரியமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். யூதா மனுஷரோடும் யூதா புருஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லக்கூடியது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதிருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் போய் விதையாதிருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆவிக்குரிய விதைகள் செழிப்பான காரியமாய் வளர வேண்டுமென்றால் முள்ளுகளுக்குள் போய் நாம் விதைக்க கூடாது. இது என்ன முள்ளுகள் என்றால் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களில் இந்த காரியங்களை வாசிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகக்கூடிய இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை அவைகள் நெருக்கி போட அதனால் பலன்கள் கொடுக்க முடியாமல் கடந்து போறாங்க. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, முள்ளுகளுக்குள் போய் நீ விதைக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக கவலைகள் சார்ந்த இருதயத்திற்குள்ளாக, உலக கவலைகள் நிறைந்திருக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய விதைகளை நீ கொண்டு போய் விதைக்கிறது உண்டானால் அவைகள் சாரத்தை, பலனை இழந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்முடைய தியானத்தில் நிறைய விஷயங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம், கடைசி கால கிறிஸ்தவன், கடைசி கால அழைப்பு, கடைசி கால ஓட்டம், கடைசி கால இயக்கங்கள், கடைசி காலத்தில் எத்தனை பிரயாசங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், நிறைய விஷயங்களை பற்றி தான தியானங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான விதத்தில் தியானித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலன்களை கொடுக்கிறதா என்று பாருங்கள். ஏன் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை பற்றிதான விளைச்சல்கள் ஒன்றும் வரவே இல்லை? இவைகளை பற்றிதான எழுப்புதல் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியல? ஏன் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே விழுந்து எழக்கூடிய அந்த நிலைமை, ஆவிக்குரிய காரியங்களிலே முன்வைத்த காலை பின்வைத்து பார்க்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம், கலப்பையிலே கரங்களை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலைக்குரிய அனுபவம், ஆண்டவரோடு கூட பின்னி பிணைய முடியாத ஒரு அனுபவம், இவைகள் எல்லாம் வருகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் இருதயமும் என் இருதயமும் முள்ளுகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் விதைக்கப்படக்கூடிய விதைகளின் சாரங்களை அந்த விதைகள் இழந்து போக ஆரம்பிச்சு முள் வளர்ந்து இந்த விதைகளை நெருக்கி போட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்ல வருகின்றார்? உலக கவலைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவத்துவமான காரியங்களிலே உன்னாலும் என்னாலும் நல்ல முறையில் ஈடுபட முடியாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய வசனம் சார்ந்த வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. மற்ற எல்லா விதமான காரியங்களை பற்றியதான கவலை, பெற்றோர்களை பற்றி, உற்றார்களை பற்றி, உறவினர்களை பற்றி, ஐக்கியங்களை பற்றி, நண்பர்களை பற்றி, அநேக விதமான கொடுக்கல் வாங்கல்களை பற்றியதான கவலைகள் உன் வாழ்க்கையின் நடுவில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய விதைகள் உன் வாழ்க்கையில எழும்புகிறது இல்லை. இந்த காரியங்களை மையமாக வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய பிரசங்கங்களை நீ கேட்கிறதும் ஒன்றுதான், கேளாமல் போகிறதும் ஒன்றுதான். ஏன்னா கர்த்தர் சொல்கின்றார், இந்த வசனங்கள் வல்லமையான வசனம். இந்த வசனங்கள் ஒரு இடத்திலே போய் விழ ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏற்ற விளைச்சல்களை தந்து மகிமையான காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இத்தனை காலங்கள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதைகள் சாரமற்று போகிறதனுடைய காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகின்றார், முள்ளுகளுக்குள் நீ விதைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலக கவலைகள் சார்ந்த மக்களுடைய மனதிற்குள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மைகள் நிறைந்த வேத வாக்கியங்களை விதைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த காரியங்களை பற்றியதான சாரங்களை அந்த முட்கள் மெய்யாகவே நெருக்கி போட ஆரம்பிச்சிடும். உலக கவலைகள் மட்டுப்படுத்தி போட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு இடத்திலே ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரம், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மீண்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அப்போ அந்த இடத்திற்குள்ளாக கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்துக்குரிய காரியங்களை தருகிறேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பேசியிருந்தார். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிராது இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு புதிய நிலையான ஒரு அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் அங்கு நிரம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம், எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நெருங்கின ஐக்கியம் நிறைந்த மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆவலோடு கூட காத்திருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சகோதரி மட்டும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட
கர்த்தர் என்ன மாதிரி அபிஷேகத்தை தரப்போகிறார், என்ன மாதிரியான வல்லமையை தரப்போகிறார், என்ன மாதிரியான கிருபைகள் வரப்போகிறது. கொஞ்ச நேரம் ஆக 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 ஜெபிக்க 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 அந்த இடமே அசையக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த இடத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட ஆரம்பிச்சதுனால அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரம், அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி நான் என்னுடைய கண்களை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த சகோதரி பார்க்குற, அந்த சகோதரி அப்படி எங்கும் அங்கும் அசையாமல் அப்படி பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் ஆவியில் நிறையாங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறேன், கர்த்தருடைய பிரசனம் நெருங்கி இருக்கிறத பார்க்கிறேன், அக்னி பிளம்பை போல கர்த்தருடைய ஜுவாலிக்கக்கூடிய வல்லமை நிரம்பி இருக்கிறத பார்க்கிறேன். எல்லாரும் கத்துறாங்க, சத்தம் போடாங்க. அந்த சகோதரி பேசாம உட்கார்ந்துருக்கிறாங்க. கூட்டம் முடிந்தது. கூட்டம் முடிந்த பிறகு அந்த சகோதரியை பார்த்து நான் கேட்டேன், எல்லாரும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றாங்களே, அவங்களை காட்டில நீங்க தான் வல்லமையாக ஆவிக்குரிய காரியங்களிலே நிரம்புகிறது உண்டு, இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் ஓ என்று சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. எதற்காக அழுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டபோது, நீங்கள் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை பார்த்தீங்களா, ஆகவே என்னால் இந்த கூட்டத்திலே ஒருமனப்பட என்னால் முடியலை. யோசிச்சு பாருங்க, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை காட்டில் அந்த கூட்டம் வந்து அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய நிலைமை எத்தனை மேன்மையானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய கவலைகள் ஆவிக்குரிய வல்லமையான விஷயங்களை நெருக்கி போட ஆரம்பிச்சு. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். முள்ளுகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் இப்பவும் கூட இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய மனசுல முட்களை போன்ற உலக கவலை, உலக பாரம், இந்த உலகத்தை பற்றிதான நினைவுகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், ஆவிக்குரிய விதைகள் செயலாக்கப்படாமல் அவைகள் எல்லாம் செயல்படுத்தப்படாத அளவிற்கு நிலைகளை இழந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் அதைத்தான் சொல்கின்றார், முள்ளுகளுக்கு மதிலே விதையாதிரு. உன்னுடைய உள்ளத்திலும் கூட ஆவிக்குரிய காரியங்களை பற்றிதான நினைவுகள் வருகிறதற்கு முன்பதாக முட்களைப் போல காணப்படக்கூடிய உலக கவலைகளை புறம்பாக்கி போடு. இவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய காரியங்களை பற்றிதான மேன்மையான நிலைகளை அறிய உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இதற்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷரோடு கூட இறுதியாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு இறுதியான ஒரு நேரம். அப்பத்தை எடுத்து துணிக்கையிலே தோய்த்து எல்லா விதமான மக்களுக்கும் கொடுக்கிறார். அதன் பின்பதாக திராட்சரசத்தை எடுத்து இதுதான் என்னுடைய இரத்தம் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்றார். பேசி முடிக்கக்கூடிய நேரத்தில் யூதாஸ் காரியத்தை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கக்கூடிய வேளை வந்தாயிட்டு, செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமாய் செய்யன்னு சொல்றார். இதுக்கு முன்னால் வரைக்கும் இயேசுனுடைய மரணத்தை பற்றி அவர் பேசினார். உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான்ங்கிறதை பற்றி பேசினார். இத்தனை நாட்கள் பேசின பிரசங்கம், இத்தனை நாட்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் எல்லாவற்றையும் ஒரே ஒரு உலக கவலை, யூதாசுக்குள் வந்த அந்த ஒரே ஒரு உலக கவலை அத்தனை காரியங்களையும் செயலற்று போக பண்ணுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியுமே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலகத்தை பற்றிதான சின்ன கவலைகள் கூட, சின்ன மயக்கம் கூட, சின்ன நினைவுகள் கூட ஆவிக்குரிய ஒட்டு மொத்த வல்லமையான காரியங்களை இழக்க பண்ண ஆரம்பிச்சு. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், முள்ளுகளுக்குள் விதையாதபடி முதல் காரியம் முட்களை உங்கள் வாழ்க்கை விட்டு புறக்கி போடக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் பாருங்க. அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிய பிரயாசப்படுங்க. அவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய சாரங்களை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. எத்தனை வல்லமையாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தாலும், எத்தனை மகிமையான காரியங்களை பற்றிதான வெளிப்பாடுகளை கர்த்தர் துவங்க ஆரம்பித்தாலும், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாய் நின்று போகாமல் இருக்கிறதுடைய மூல காரணம் உலக கவலை, உலகத்திலே காணப்படும் ஆடம்பரம். இந்த முட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவத்துவத்தின் மகிமையான காரியங்களை புரிந்து கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், முட்களுக்குள் விதையாதபடி ஜாக்கிரதையாய் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முட்கள் என்று அழைக்கப்படக்கூடியது எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். எண்ணாகம புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 55வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமும் 33:55 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கக்கூடியவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கக்கூடிய தேசத்திலே உங்களை அவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள்.
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, முட்கள் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது? உலக கவலை மட்டுமல்ல, அந்நியர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடிய ஒரு நிலை. இது உன் கண்களுக்கு முள்ளை போல குத்த ஆரம்பிக்குமாம். உன்னுடைய விழாக்களுக்கு எல்லாம் அவைகள் கூறுகளைப் போல தைக்க துவங்க ஆரம்பித்துவிடும். அந்நியமான நுகத்தோடு கூட பிணைக்கப்படக்கூடிய பிணைப்பு, தேவையற்ற காரியங்களை பற்றிதான நினைவுகளோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய முறை, அந்நியமாக காணப்படக்கூடிய தேவன் அருவருக்கக்கூடிய நிலைகளோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய தன்மைகள், இவைகள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து விடுகிறது. இவைகள் எல்லாம் முள்ளுகளைப் போல இருந்து இவைகள் உங்களை வாழ்க்கையினுடைய எல்லைகளை நாள்தோறும் உபத்திரவத்துக்கு உட்பிரவேசிக்க பண்ணக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் தீவிரமாய் பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு காரியம் அந்நியமாக தோன்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த அந்நியமாக தோன்றக்கூடிய காரியங்களை தூக்கி எறிந்து விடும். நான் ஆரம்ப நாட்களிலே படித்த ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு 2 பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதில் தாயாரும் தகப்பனாரும் ஒரு முறை வெளி ஊருக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நேரம், காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்து விடுகிறோம் என்று சொல்லி அவங்க போகிறாங்க. அவங்க தோட்டத்தில் அநேக விதமான ஆப்பிள் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நல்ல ஒரு பகுதியும் கூட. ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்முடைய ஆப்பிள் மரங்களை தாண்டி, நம்முடைய தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்பிள் மரங்களை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலிகளிலே காய்க்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் மரங்களுடைய அந்த அநேகம் விதமான கிளைகள் நம்முடைய பகுதிக்குள்ளே வந்திருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் தயவு செய்து பறித்து சாப்பிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த தம்பியும் தங்கச்சி 2 பேரும் அந்த தோட்டத்துக்குள் உலாவக்கூடிய ஒரு நேரம், அந்த சின்ன தங்கை பார்த்து விட்டு அவங்க அந்த பிள்ளை சொல்லுது, அண்ணே நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய ஆப்பிள் பழத்தை காட்டிலும் அந்த வெளியே இருந்து வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் பழம் ரொம்ப நல்லா நேர்த்தியாக ரொம்ப வடிப்பமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன், தயவுசெய்து அந்த ஆப்பிளை நான் பறித்து சாப்பிட வேண்டும். அவனே அவங்க அண்ணன் சொல்கிறான், தங்கச்சி நமக்கு வந்து அம்மா அப்பா அந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இந்த ஒரு காரியத்தை செய்கிறது தவறு, இது கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு காரியம், ஒன்று அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது தப்பான ஒரு காரியம், வேண்டாம், நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட வேண்டும். அந்த பெண் கேட்கவே இல்லை, நேராக கடந்து போனாங்க. அவங்க அண்ணனுக்கு தெரியாமலே போய் வேலியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் பழத்தை எடுத்து கடித்து சாப்பிட துவங்கினாள். என்ன ஒரு காரியம் நடந்தது பாருங்க. கொஞ்ச நேரம் கடித்து அவளுடைய சரீரமெல்லாம் வீக்கம் காண துவங்கிற்று. உடலெல்லாம் பயங்கரமான எரிச்சல், உடலெல்லாம் பயங்கரமான அரிப்பு. உடனே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறதுக்குனால அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பொழுது இந்த பெண்ணினுடைய நிலைமையை பார்க்குறாங்க. உடலெல்லாம் வீக்கம் எடுத்து உடலெல்லாம் சொரிந்து பயங்கரமான அந்த தடிமனாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை கண்ட மாத்திரத்தில் தாய் அந்த சிறுமியை பார்த்து கேட்க ஆரம்பித்தாள், வேலியை தாண்டி அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அதை போய் நீ சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அது ரொம்ப நல்லா இருந்ததுனால, அதை பார்க்கும்போது நல்லா இருந்ததுனால அண்ணன் கூட வேணாம் தான் சொன்னான், நான் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி நான் சாப்பிட துவங்கினேன். சாப்பிட்ட பொழுது இந்த மாதிரி உடலெல்லாம் தடிப்பாய் வந்து பயங்கரமான அந்த எரிச்சல் உருவாக்கப்பட்டு உடலெல்லாம் வீக்கம் காண துவங்கிற்று. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஆப்பிள் மரத்தில் அநேகமான விஷ செடிகள் சுற்றி இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, விஷத்தினுடைய தன்மை இந்த ஆப்பிளிலும் சார்ந்திருக்கும் என்கிறதுனால தான் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் என்று சொல்லி அந்த தாய் உடனே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்நியமாக காணப்படக்கூடிய காரியங்கள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், அது சுவைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அந்நியமாய் காணப்படக்கூடிய எதையாகிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறது உண்டானால் தேவன் தந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய எல்லா மேன்மையான காரியங்களை அது இழக்கும்படிக்கு செய்யக்கூடிய சாத்தானுடைய வலிமை பெற்றதாய் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த சாத்தான் என்ன ஒரு காரியத்தை உருவாக்குகிறான், அந்நியமான விதைகளை உனக்குள் கலப்பாக உருவாக்கி அந்த கலப்பு விதைகளாக உனக்குள் அவன் விதைக்க செய்து ஆவிக்குரிய நிலைகளிலே நீயும் நானும் எட்ட முடியாத அநேக விதமான தடுப்பு சுவர்களை இவைகளின் மூலம் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். நான் உங்களுக்கு எதை உங்களோடு கூட பேசும்படிக்காய் வருகின்றேன், அந்நியமாக தோன்றக்கூடிய உபதேசங்கள், அந்நியமாய் தோன்றக்கூடிய அநேக விதமான கலப்பான தேவனுடைய வசனங்கள் என்கிற பேரிலே மெய்யாகவே மேற்பூச்சாக பூசப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான தேவனுடைய வார்த்தைகள் என்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய செய்திகள், இவைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய சாத்தானுடைய தந்திரம் என்கிறதை நீயும் நானும் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசு அந்நியமான விதைகளை கலக்கும்படியாக எத்தனை காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான், எத்தனை விஷயங்களை தோற்றுவிக்க உருவாக்க ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல அந்நியமாய் தோன்றக்கூடிய எதுவாய் இருந்தாலும் அது உன் வாழ்க்கையிலே நயமான காரியங்களை தரக்கூடிய வலிமை பெற்றதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதை தாண்டி நீ கடந்து போய்விட வேண்டும். அது உன் வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நஷ்டம் உன் வாழ்க்கையிலே வந்தே தீரும்.
ஆவிக்குரிய காரியங்களிலே மேன்மையான தன்மைகளை இழந்தே போக ஆரம்பித்து விடுவாய். சாத்தானுடைய ஒரு சின்ன வித்து உள்ளே வந்தால் கூட போதும், அந்நியமாய் வரக்கூடிய கலப்பு உபதேசங்கள், கலப்பான காரியங்கள் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை இவைகள் எல்லாம் கெட்டுப்போக பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா காரியங்களையும் குறித்து நிதானம் உனக்கும் எனக்கும் தேவை. அந்நியமாய் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டு நீயும் நானும் விலக வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆவிக்கென்று விதைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். காற்றை கவனிக்கிறவன், காற்றை கவனிக்க கூடியவன் விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன், மேகங்களை நோக்கக்கூடியவன் அறுக்க மாட்டான். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், கர்த்தருடைய காரியங்களை விதைக்கக்கூடிய விஷயத்துல எதையும் நீ கவனிக்க கூடாது. காற்று வந்துடும், மழை வந்துடும், பிரச்சனை வந்துடும், சோதனை வந்துடும், எதையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில பார்க்க கூடாது. எதையாகிலும் உன்னுடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் ஆவிக்குரிய விஷயத்தை பற்றிதான விதைக்கக்கூடிய விதைப்பு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தடையாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மோட்ச யாத்திரை என்கின்ற அந்த புஸ்தகத்துல கிறிஸ்தியான் திட்டிவாசல் என்கின்ற பகுதியை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. எல்லா காரியங்களையும் தடைகளெல்லாம் தாண்டி திட்டிவாசல் பக்கத்துல போயிடுவார். அங்கே போய் நின்று கொண்டு ஒரு பாடலை அவர் பாடுவார். இந்த திட்டிவாசல் கதவை யார் எனக்காக திறப்பாங்க? நான் மோட்ச பட்டணத்திற்குள்ளாக நான் கடந்து போக வேண்டும். என்னுடைய பாவ நாசபுரியிலிருந்து நான் கடந்து வந்திருக்கிறேன். மோட்ச பட்டணத்தின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும். எனக்காக கதவை திறக்கிறவர் யார் என்று சொல்லி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கதவு திறக்கப்பட்டு திடீரென்று சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய மனிதன் வேகமாய் இந்த கிறிஸ்டியானை அப்படி உள்ளே இழுக்கிறதை அவனுடைய கண்கள் பார்த்தது. உள்ள போய் கிறிஸ்டியன் போய் கீழே போய் விழுந்துருவார். விழுந்த மாத்திரத்தில் அந்த மனிதனை பார்த்து அவர் கேட்பார், ஏன்ப்பா எவ்வளோ சீக்கிரமாக என்னை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கின்றாய்? ஏன் கொஞ்சம் நிதானமாய்த்தான் என்னை உள்ளே கூட்டிக் கொண்டு போகலாமா? இல்லை, இதுக்கு பக்கத்தில் அப்பல்லியோன் என்கின்ற சாத்தானுடைய கோட்டை இருக்கிறது. திட்டிவாசலை சாரும்படிக்காக வரக்கூடிய யாரையும் தன்னுடைய அம்பினால் வீழ்த்துகிறது அவனுடைய வழக்கம். உன்மேலும் அந்த அம்பு பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை தீவிரமாய் நான் உன்னை இந்த வாசலுக்குள் இழுத்து கொண்டு போனேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலைகளை இங்கும் அங்கும் காரியங்களை கவனிக்கிறது உண்டானால் இந்த காரியம் இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறது, இப்போ போய் நல்லா ஊழியம் பார்க்க முடியாது, இந்த காரியம் இத்தனை விதமான கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கிறது, இப்போ என்னால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, வேலையில் இத்தனை விதமான பழு இருக்கிறது, என்னால் இந்த ஒரு காரியத்தின் கூடாக கடந்து போக முடியாது, ஆவிக்குரிய நிலைகளிலே அநேக விதமான சோர்வுகள் இருக்கிறது, என்னால் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியாது, சரீரத்தில் இத்தனை விதமான பலவீனம் இருக்கிறது, என்னால் இந்த காரியங்களை சாதிக்கிறது எப்படி? இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் காலங்களையும் நீ நோக்கி பார்க்கிறது உண்டானால் ஒரு நாளும் உன்னுடைய ஆவிக்குரிய விதைகள் விதைக்கப்படுகிறதே இல்லை. ஒரு ஆவிக்குரிய விதையை விதைக்கக்கூடிய மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கணும் பாருங்க. எதையும் அவனுடைய கண்கள் பார்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன கஷ்டமான காரியங்கள் வரட்டும், என்ன உபத்திரவு வரட்டும், என்ன தீமையான காரியங்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கட்டும், ஊழியங்கள் நடத்தப்பட முடியாத காரியங்கள் காலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை யூடியூபின் மூலமாய் உள்ளே மெய்யாகவே நீ அனுப்ப வேண்டும், செய்ய. என்ன காரியங்கள் ஆகும்படி கர்த்தராகிய தேவன் காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறாரோ அவைகளின்படி தீவிரமாய் கடந்து போக வேண்டிய காலம் இது. காலங்களையும் நேரங்களையும் கவனிக்க இது நமக்கு தருணம் இல்லை. கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது? காலங்களையும் நேரங்களையும் நீங்களும் நானும் கவனிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற ஆவிக்குரிய விதைகளை விதைக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறதில்லை. அநேகமான மக்கள் காலங்களுக்காய் காத்திருக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் ஒருவன் ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிவித்த பொழுது அவன் பேசின ஒரு வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கெல்லாம் அநேகம் காலங்கள் உண்டு, இது வாலிபத்துக்குரிய காலம், இந்த காலத்திலே அனுபவிக்க வேண்டிய தன்மைகளை நான் அனுபவிக்க வேண்டும், ஆனால் இறுதி காலத்தை அவன் எட்ட முடியாமல் சீக்கிரமாகவே மரணித்து போகக்கூடிய நிலைகளை கண்கூடாக நான் கண்டிருக்கிறேன். காலங்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், காலங்களையோ சூழ்நிலைகளையோ நீயும் நானும் கவனிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்ப உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. எதையும் கவனிக்காமல் ஆவிக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் தீவிர கதிக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் சிரமேற்கொண்டு காரியங்களை காலங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த ஒரு பிரச்சனை வருது, அந்த ஒரு கஷ்டம் வருது, இந்த ஒரு சூழ்நிலை வருது, இதெல்லாம் தாண்டி போகட்டும், பின்பு நான் ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாக வருகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய செய்தியை நிறைவு பண்ணுகின்றேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்
ஹாலிவுட் என்கின்ற பிரபலமான திரைப்பட அந்த நிறுவனம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஹாலிவுட்டில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு நடிகை. ஒரு நாள் அவளுடைய மனதிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவள் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு நிறைய பங்களா வச்சிருக்கா, நிறைய கார் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலும் ஏராளமான காரியங்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு சொத்தினுடைய அந்த மதிப்பு கணக்கிடப்பட முடியாத மதிப்பு வாய்ந்த சொத்து, நிறைய காரியங்கள். என்றாலும் மனதிலே நிம்மதி இல்லை. ஒரு நாள் தன்னுடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் வெளியேறுக ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று, கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த அமெரிக்கன் ஐக்கிய நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில இடங்களில் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்க்கிங் ரோ அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு கார்லேயே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. இந்த அம்மாவும் பார்த்தாங்க, கூட்டத்தை பார்த்தாங்க, கூட்டம் நிறைய நிற்கக்கூடிய கூட்டம். காரை போய் பார்க் பண்ணிட்டு காரில் உட்காந்து நம்ம அந்த செய்தியை கேட்கலாம். அங்கு செய்தி கொடுக்கக்கூடிய மனிதன் இந்த நடிகையை பார்த்தே பேசுகிறதை போல அந்த அம்மா உணர ஆரம்பிச்சாங்க. பாவியாகிய நீ மனம் திரும்ப வேண்டிய காலம் எது? நீ இத்தனை காலம் உலகத்தின் ரீதியாக கடந்து போன காலங்கள் போதும் என்று சொல்லி இந்த அம்மாவை பார்த்தே குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு அந்த ஐயா வந்து பிரசங்கம் பண்றார். இந்த அம்மாவை பார்த்தே பேசுற மாதிரி இந்த அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு மனசுல பெரிய போராட்டம், பெரிய கஷ்டம். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? காரை எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரக்கூடிய நேரத்திலேயே தன்னுடைய டைரி எடுத்து அவங்க எழுதினாங்க, இன்றைக்கெல்லாம் ஆண்டவரே, நாளைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கிறது, அதை நான் முடித்து விட்டு உம்முடைய பரிசுத்தமுள்ள பாதத்திலே வந்து நான் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன், நாளைக்கு நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய டைரி எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல 4 ரோடுகளிலும் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த காரிலே மோதி அதே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. சிபிஐ அதிகாரிகள் எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்மாவுடைய டைரி மட்டும் தூக்கி கீழே போய் விழுந்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்த்தாங்க. டைரியை திறந்து பார்த்த பொழுது அவர்கள் கண்ட வார்த்தை, இன்றைக்கல்ல கர்த்தாவே, இன்றைக்கல்ல, நாளைக்கு உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் காலங்கள் பிந்தி போயிற்று, ஒரு தருணம் கூட கொடுக்கப்படவே இல்லை. ஆகவேதான் சொல்லுகின்றார், காலங்களையும் சூழ்நிலைகளையும் கவனிக்கிறவன் ஒரு நாளும் விதைக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். காலங்களை பாராமல் ஆவிக்குரிய காரியங்களிலே வளரக்கூடிய தன்மைகளுக்கு நேரங்களை நீங்களும் நானும் நிர்ணயம் பண்ணாமல் இதுதான் காலம், இதுதான் தருணம் என்று சொல்லி நீங்களும் நானும் ஓட துவங்க ஆரம்பித்தால்தான் இறுதி ஓட்டத்தின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நோக்கி நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் தடையில்லாமல் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தாவே, ஆவிக்கு என நாங்கள் விதைக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். முட்களுக்குள் விதையாது இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்நியர்களோடு கூட சம்பந்தம் கலவாத ஒரு நிலை, சூழ்நிலைகளை கவனிக்காத ஒரு தன்மை என்று சொல்லி பல நிலைகளை பற்றி எங்களோடு கூட பேசினீர். எங்கள் ஆவிக்குரிய நிலைகளை பற்றியதான உணர்வோடு கூட நாங்கள் காணப்படும் ஆவிக்குரிய விதைக்கக்கூடிய தன்மைகளை நாங்கள் சற்றாகிலும் சோம்பி திரிந்து அவைகளை விட்டு விலகிவிடாதபடி எங்கள் ஆவிக்குரிய விதைகளை சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் நாங்கள் விதைத்து தீர்த்து ஏற்ற விளைச்சல்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய விதைகளை நாங்கள் சரியான விதத்தில் விதைக்கக்கூடிய ஞானத்தையும் வல்லமைகளையும் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு விதமான பிள்ளைகளுக்கும் தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்து நிற்க கர்த்தர் நீர் கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய காரியங்களை விதைக்க நீங்கள் பிரயாசப்படுகிறது உண்டானால் உங்கள் ஓட்டத்தினுடைய இறுதி தேவனாகிய கர்த்தருக்குள் நிலைவரமாய் நிலைநிறுத்தப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தெய்வன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.